ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்ச பூ தன்னைத்தானே நொந்துக்கிறதுக்குள்ள அதை கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலேயே பையன் ஸ்கூல் கிளம்புனதும் வேலையை அதை வந்துட்டு நான் இன்னைக்கு கட்டி எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு ஹஸ்பண்ட் லஞ்ச் வேணாம்னு சொல்லவும் எனக்கும் தங்கச்சிக்கு மட்டும்தான் சரி சிம்பிளா ஏதாவது சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வச்சு விட்டுட்டு பருப்பு தாளிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்து ஃப்ரை கொஞ்சம் காரமாக பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட காம்பினேஷன் நல்லா இருக்கும். என்னன்னு தெரியல, இந்த எம்டியா நம்ம மிளகா கிள்ளி வைக்கிற இந்த சாம்பார் கூட கொஞ்சம் காரமா என்ன சைடிஸ் வச்சு சாப்பிட்டாலும் வந்துட்டு அவ்வளோ மேட்ச் ஆகுது. அதுவும் சிக்கன் மீன்லாம் இருந்துட்டா சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த டிஷ் கூட வந்துட்டு வேற என்னெல்லாம் வந்து சைடிஷா வச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க லைஃப்ல நீங்களே நொந்துக்கிற விஷயம் ஒன்று இருந்திருக்கும், அது மட்டும் எனக்கு நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு அது வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் யாராவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணலாம். என்னோட விஷயம் நான் எப்பவுமே சொல்றது என்னோட அம்மா மட்டும்தான். அந்த நாள் அந்த மரம் மட்டும் அந்த ஆட்டோ மேல விழாம இருந்திருந்தா இந்த நாள் எங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான ஒரு அழகான நாளா இருந்திருக்கும் இன்னைக்கு வரைக்குமே. அப்புறம் என்னங்க, நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.